தமிழகத்தை பரபரப்பாக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னப்பட்ட சதி வலைகள் குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி வருகிறது. வழக்கை விசாரித்து வரும் தனிப்படை போலீசார் கூறியதாவது: பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்வதற்கு முன் ரவுடிகள் கௌரி சங்கர், குப்புசாமி, விஜய், கிச்சா, கீனோஸ் ஆகியோருடன் ஆம்ஸ்ட்ராங் வலம் வருவார். அவர்களின் சில பிரச்சினைகளில் நேரடியாக தலையிட்டார். ஒரு கட்டத்தில் தொழில் போட்டி காரணமாக அவருக்கும் இப்போது வேலூர் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனுக்கும் நேரடி பகை ஏற்பட்டது. நாகேந்திரனின் எதிரியான பாம் சரவணன் கோஷ்டியில் ஆம்ஸ்ட்ராங் ஐக்கியமானார். பாம் சரவணன் தம்பி தென்னரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாவட்ட செயலர் பொறுப்பு வழங்கி பாதுகாப்பு அரணாக இருந்தார். இது தென்னரசின் எதிரி ஆற்காடு சுரேஷுக்கு பிடிக்கவில்லை. அவர் கட்ட பஞ்சாயத்துகளில் ஆம்ஸ்ட்ராங்குடன் மோதி வந்தார். 2015 ஆம்ஸ்ட்ராங் வலதுகரம் தென்னரசை ஆற்காடு சுரேஷ் கொன்றார். இதற்கு கட்டாயம் பழிவாங்க வேண்டும் என பாம் சரவணன், ஆம்ஸ்ட்ராங் சபதம் எடுத்தனர். 2017 திருவள்ளூரில் பிரச்சினைக்குரிய 100 ஏக்கர் நிலம் விற்பனையில் இருவரும் தலையிட்டனர். இதில் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றார். இதற்கு பழிதீர்க்க சுரேஷ் காத்திருந்தார். கடந்த ஆண்டு திருவள்ளூர் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் மாமூல் கேட்டு ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் மிரட்டினார். ரியல் எஸ்டேட் அதிபருக்கு ஆதரவாக களமிறங்கிய ஆம்ஸ்ட்ராங் அஸ்வத்தாமனை எச்சரித்தார். இது சிறையில் இருக்கும் நாகேந்திரனுக்கு தெரியவந்தது. இதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங் கதையை முடிக்கும் பொறுப்பு ஆற்காடு சுரேஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. தகவல் அறிந்து ஆம்ஸ்ட்ராங் உயிரை காப்பாற்ற பாம் சரவணன் கூட்டாளிகள் ஒற்றை கண் ஜெயபால் உட்பட பலர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18 சென்னையில் ஆற்காடு சுரேஷை கொன்றனர். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் என்றாலும் இதற்காக பின்னப்பட்ட சதி வலையில் மேலும் சில ரவுடிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள் உள்ளனர். அண்ணன் கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கதையை முடித்தே தீர வேண்டும் என சுரேஷ் தம்பி பொன்னை பாலு துடித்தார். அது பற்றி தன் மைத்துனரும் வக்கீலுமான திமுகவைச் சேர்ந்த திருநின்றவூர் அருளிடம் தெரிவித்தார். அவருக்கும் 2001 மயிலை சிவக்குமார் என்ற ரவுடியால் கொல்லப்பட்ட அதிமுகவைச் சேர்ந்த தோட்டம் சேகரின் 3வது மனைவி மலர்கொடிக்கும் அறிமுகம் உண்டு. மலர்கொடி சட்டம் படித்தவர். அதிமுகவில் திருவல்லிக்கேணி பகுதி இணை செயலராக இருந்தார். அவரின் உதவியை நாடினார். ஏற்கனவே தன் கணவர் தோட்டம் சேகரை கொன்ற மயிலை சிவக்குமாருக்கு ஆதரவாக இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் மலர்கொடிக்குமே பகை இருந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் மீதான ஆத்திரத்தை அருள் கூறியதும் சந்தர்ப்பத்தை மலர்கொடி பயன்படுத்திக் கொண்டார். கூலிப்படையினரை ஏற்பாடு செய்யும் பொறுப்பை தன் வலதுகரமாக செயல்பட்ட புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வக்கீலும் தமாக மாநில மாணவரணி துணைத் தலைவருமான ஹரிஹரனிடம் ஒப்படைத்தார். அருள், ஹரிஹரன், பொன்னை பாலு ஆகியோர் சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவி அஞ்சலை என்பவரை கொலை திட்டத்துடன் சந்தித்தனர். 2001 அஞ்சலை புளியந்தோப்பு ஸ்டேஷனில் பி பிரிவு ரவுடி பட்டியலில் இருந்தார். கணவரை பிரிந்த அவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி சின்ன கேசவலு என்ற சின்னாவின் நெருங்கிய தோழி. 2010 சின்னாவின் நிழல் போல இருந்த ஆற்காடு சுரேஷுக்கும் அஞ்சலைக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. அஞ்சலையுடன் வாழ்வதில் ரவுடிகளுக்கிடையே மோதல் வெடித்து பகை மூண்டது. சின்னாவை விட்டு பிரிந்த அஞ்சலையுடன் ஆற்காடு சுரேஷ் தனிக்குடித்தனம் நடத்தினார். ரவுடிகளுக்கான மோதலில் பூந்தமல்லி கோர்ட் அருகே கூட்டாளிகளுடன் சேர்ந்து சின்னா மற்றும் அவரது வக்கீல் பகத்சிங்கை ஆற்காடு சுரேஷ் வெட்டி கொன்றார். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்பதால் அஞ்சலைக்கும் அவர் மீது ஆத்திரம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் நடவடிக்கையை கண்காணிக்க கூலிப்படையினருக்கு அஞ்சலை 10 லட்சம் வரை செலவு செய்துள்ளார். கடந்த மே மாதம்தான் அவர் கந்துவட்டி வசூலித்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தார். அஞ்சலை, மலர்கொடி, அருள், பொன்னை பாலு ஆகியோர் இணைந்த கோஷ்டிக்கு சிறையில் இருந்துதான் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. கூலிப்படையினருக்கு மலர்கொடி வாயிலாக 50 லட்சம் கைமாறியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை கும்பலுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை வட சென்னையை சேர்ந்த முக்கியமான ரவுடியான சம்போ செந்திலிடம் ஒப்படைத்துள்ளனர். அவரை தேடி வருகிறோம் என்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மலர்கொடி, அஞ்சலை மற்றும் ஹரிஹரன் ஆகியோரை அவர்கள் சார்ந்திருக்கும் கட்சிகளில் இருந்து நீக்கி அக்கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது.